மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் சபைக்கு எழுதுவதை பார்க்கிறோம். மேலானவைகளை நாடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல. இத கேட்ட உடனே நமக்கு சில நேரத்தில் நமக்கு தோன்றும், உலகத்துல ஒண்ணுமே வேண்டாமா, பார்த்து மாத்திரம் பார்த்துட்டு இருந்தா போதுமா, பர்வத்தை மட்டும் பார்த்தா போதுமா என்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்மை வானத்தை பார்க்க சொல்வதற்கு அல்லது மேலானவைகளை நாட சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நம்ம அப்படியே உடனே தூக்கி கொண்டு பரவத்துக்கு போறதுக்கு அல்ல, இந்த உலகத்திலே உன்னை வாழ வைப்பதற்கு நீ மேலானவைகளை தேட வேண்டும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நாம் மேலானவை தேடுவதனாலே இந்த உலகத்திலே அழிக்கப்படுவோம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. மேலானவைகளை தேடுவதனாலே இந்த உலகத்துல நீங்க தரித்திரமா வாழ்வீங்கன்னு கர்த்தர் சொல்லல. ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு கொள்கையை வகுத்து வைத்திருக்கிறார், ஒரு ஃபார்முலாவை வைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அல்லது மேலானவைகளை தேடு. அப்பொழுது இந்த உலகத்துல நீ தேடுகிறாய், தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற எல்லாவற்றையும் நான் கூட கொடுப்பேன்னு சொல்றேன். அதான் ஆண்டவருடைய பிரின்சிபல். அல்லேலூயா. நம்ம உலகத்தின் பொருட்களுக்காக அதே நாடி அதே நம்பி அதை தேடி ஓடும் போது கொஞ்சம் பெற்றுக்கொள்வோம், கொஞ்சம் பெற்றுக்கொள்ள மாட்டோம். சில நேரத்தில் கிடைக்கும், அது நம்ம விட்டு போய்விடும். உலகத்தில் மக்கள் பணத்தை தேடுகிறார்கள், பணத்தை தேடி உலகத்தை தேடி படிப்பு தேடி எல்லாத்தையும் தேடி 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 அலைஞ்சு அவர்களால் முழுவதும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, சந்தோஷமாய் வாழ முடியல. அது தேவ பிள்ளைகளாகிய நாம் இதை தேடல, அதை தேடுறோம். ஆண்டவர் அதை தேடுவதனாலே நீ தேடாத எல்லாவற்றையும் சேர்த்து கூட கொடுப்பார். அல்லேலூயா. அவரே நீ வாங்கி நீ பெற்றுக்கொள்ளுகிறது வரைக்கும் உனக்கு கொடுத்துட்டே இருப்பார். அது உலகத்தில் சொல்ற கொடுக்கிறதையும் என்ன செய்யுமா, ஊரே பிடிச்சிட்டு கொடுக்கும். கொடுக்க கொடுக்காதா? உலகத்தானே சொல்ற, நீங்க நம்புறீங்களா நம்பலையா? ஊரே பிடிச்சிட்டும் கொடுக்கும். அல்லேலூயா. ஊரே டெரஸ் பிடிச்சிட்டும் கொடுக்கும். அவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கும். ஏன் நாம் மேலானவைகளை தேட வேண்டும்? இன்னைக்கு அதான் நாம் பார்க்க போறோம். மேலானவைகளை நாம் ஏன் நாட வேண்டும்? தேடுறதுல என்ன சொன்னோம்? நாடுதல். நாடுதல்னா என்னது? நாடுகிறதுனா என்ன? தேடுறது நாடுறது என்ன வித்தியாசம்? விருப்பத்தோடு தேடுதல். அல்லேலூயா. இந்த காலத்துல இதை விளக்கி சொல்லணும்னா, ஒரு பொண்ணை ஒரு பையன் வந்து விரும்பிட்டானா அவளை நாடிட்டே இருக்கும். அவனுடைய எண்ணம் எல்லாம் என்ன இருக்கும்? அவளை, அது ஒரு பொண்ணு ஒரு பையனை வச்சுக்கோமே, அதுக்கு பேர் தான் என்னது? அடைந்தால் அவ இல்லாட்டி சாவு அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. நான் சரி தப்புக்கு நான் இப்ப பேச வரல, நான் உங்களை புரிந்து கொள்ள சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப அது கிடைக்கலன்னா என்னால முடியவே, ஒரு நாளாவது அவனோட வாழலைன்னா நான் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை. இப்படி நினைக்கிற ஒரு நாட்டம் இருக்குது பாத்தீங்களா? நீ பரலோகத்தை கொடுத்த அந்த நாட்டம் வரணும். அல்லேலூயா. நான் எதை செய்தாலும் நான் அதன் மேல, அதனால பரலோகத்தின் மேல எனக்கு வாஞ்சை இருக்கணும், மேலானவைகளின் மேலே எனக்கு நாட்டம் இருக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் சாவு நேரத்துல ஒரு பாட்டு பாடுறோம்ல, இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். இது பெரிய பிரச்சனை. இப்ப என்னன்னா, அதுக்கு என்ன பாட்டு ஆயிடுச்சு? சாவு பாட்டு. இது சாவு பாட்டு. நீ உயிரோடு இருக்கும் போது இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும்னு நீ என்ன செய்யணும்? வாஞ்சையோடு வாழ வேண்டும். அல்லேலூயா. செத்தவரை அங்க செத்து கிடக்கிறவருடைய காதல பாட்டு கேட்கா, அங்க நீ பாடுங்க, பாட வேண்டாம் நான் சொல்லல. ஆனால் அந்த பாட்டு சாவு பாட்டு அல்ல, வாழ்க்கை பாட்டு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அல்லேலூயா இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் கண்டேன் என்று 63ஆம் சங்கீதத்துல சொல்றானே, அந்த வாஞ்சை எனக்குள்ளே, அந்த நாட்டம் எனக்குள்ளே பெருகிக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலவேளையில மேலானவைகளை நான் நாட வேண்டும் என்றால் விருப்பத்தோட, உள்ளத்துல வாஞ்சையோடு நான் மேலான
ஆசீர்வாதங்களையும் தருவார். அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்துல எதெல்லாம் தேடுகிறோமோ, எதெல்லாம் வாஞ்சிக்கிறோமோ எல்லாவற்றையும் கர்த்தர் தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நன்மையின் கிருபையை நம்ம பின்தொடர செய்கிற ஆண்டவர், நமக்கு அடிஷனலாக கொடுக்க ஆண்டவர், நம்மை கூட கொடுக்கிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். இன்னைக்கு காலையில இந்த பகுதியில, இந்த ஜவுளி நகர்ல, இந்த சபையில, கிறிஸ்தவ தேவ சபையில, பெலஸ்தா கிறிஸ்தவ தேவ சபையில இருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி சொல்றாருன்னா, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல, அப்படின்னு ஆத்துமா வாழ்கிறது என்ன? மேலானவைகளை நாடுகிறது போல என்ன செய்ய, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எல்லாரும் வாழ்ந்து சுகமா இருக்க ஆசை தானே? யாருக்கான வாழ்ந்து சுகமா இருக்க ஆசை? எதுல வாழ்ந்து சுகமா இருப்போமா? எல்லாவற்றிலும் வாழ்ந்து நம்ம உலகத்துல தேடுகிற காரியங்களை பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் அது முழுமையானது கிடையாது. அல்லேலூயா. முழுமையானது வேலை கிடைக்கணும்னு படிக்கிறோம், படிப்பு முழுமையானதா இல்ல, அதுல ஃபெயில் ஆகி அதை அடிச்சு இதை பார்த்து குட்டிக்கரணம் போட்டு ஏதோ பண்ணி போனோம்னா கடைசியில நம்ம நினைக்கிற வேலை நமக்கு எதுவும் செய்யறது இல்ல. என்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, அங்க கடைசியில மெக்கானிக் வேலை தான் கிடைக்கிறது. ஒருத்தனுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான், இன்னொருத்தனை பார்த்தா 8000 ரூபாய்க்கு அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எல்லாரும் தேடுகிறதை பெற்றுக்கொள்வது இல்லை, முழுமையாக பெற்றுக்கொள்வதில்லை. ஆனால் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும், சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எப்பொழுது? மேலானவைகளை நாடும் போது. மேலானவைகளை நாடும் போது உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சொன்ன தேவன் வல்லமை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. இத பிராக்டிகலா தான் நாங்க சொல்றோம். எங்கள் வாழ்க்கையில இத்தனை வருஷம் ஊழியத்துல ஆண்டவருக்குள்ள 50 வருடங்களை கடந்த இந்த நேரத்துல நான் தைரியமா சொல்றேன், ஒரு நன்மையும் எங்களுக்கு ஆண்டவர் குறைவு வைக்கவே இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவன் நல்லவர், நம்முடைய தேவன் வல்லவர், நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர், நம்முடைய தேவன் சொல் தவறாதவர். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். இதெல்லாம் நம்ம வாக்குத்தத்தமா வச்சிருக்கிறாரு, நம்ம இதெல்லாம் படிச்சு வச்சிருக்கிறோம். ஆனாலும் நம்ம என்ன செய்யறோம்? எனக்கு அது இல்ல, எனக்கு இது இல்ல, இது கிடைக்காதா, அது வராதா, நம்ம கலங்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. நீ கலக்க வேண்டிய தேவை இல்லை, நீ கர்த்தரை நோக்கி பாரு, மேலானவைகளை நாடுங்கள். சரி, இந்த மேலானவைகள் எவை என்பதை வேதத்துல ஒரு 4 காரியங்களை நாட சொல்லி இருக்குது. அவைகளை நாம் வாசிக்க போறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:15. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அது மேலான முதலாவது காரியம் என்னன்னா, நன்மை செய்ய நாடுங்கள். என்ன செய்யணும்? அப்ப நீ மேலானவைகளை நாடுதல் என்றாலே முதலாவது என்ன செய்யணும்னா, தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? நன்மை. நீ உபகாரம் பண்ணாட்டும் பரவாயில்ல, உபத்திரவம் பண்ணாதன்னு அடிக்கடி நம்ம சொல்லுவோம், தெரியுமா? சொல்றோம்ல. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, தேவ பிள்ளைகள் நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் நன்மைகளை பெற்றவர்கள், நன்மை பெற்றவர்கள் நன்மை செய்யணும். நன்மை என்றால் என்ன என்று பார்த்தீங்கன்னா, நல்ல காரியங்களை செய்யணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம். ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்வதும் ஒரு நன்மை. நான் பெற்ற நன்மையை மற்றவர்களுக்கு சொல்வது ஒரு நன்மை. ஆகவே நாம் எப்போதுமே மற்றவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யவே கூடாது. பொறாமை, அதாவது நமக்கு மனிதர்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு குணம் என்ன தெரியுமா? இன்னொருத்தர் மேல வந்துட்டா என்ன செய்யாது? அது எங்க வரணும்னா, கோயில் சபையில கூட வரும். சபையில கூட நம்ம விட இன்னொரு அழகா பாடிட்டா நமக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. நம்ம விட்டு இன்னொருத்தரை பாஸ்டர் ஏதாவது இடத்துல முன்ன வச்சுட்டாங்கன்னா, நான் இவ்வளவு இருக்கிறேன். அப்ப நம்ம நன்மை செய்யறோமா தீமை செய்யறோமா?
நன்மை செய்ய நாட வேண்டும். அல்லேலூயா. நாமும் வளரணும், எல்லாரும் சேர்ந்து வளரணும். இன்னொருத்தர் வளர்ந்தா நம்ம என்ன செய்யக்கூடாது? புலம்ப கூடாது. இன்னும் அவங்கள தூக்குற நான் இனிமே கோயில் வர மாட்டேன், முடிஞ்சு வச்சு. இப்ப நீங்க நன்மை செய்யறதும் இல்ல, கிடைக்கிற நன்மையை விட்டுட்டு வீட்டுல உட்கார்ந்துருக்கணும் இல்லையா? நாம் நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த படிப்பினையை எப்ப கற்றுக் கொடுத்தாருன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல காயினுக்கு கற்றுக் கொடுக்கிற. வாசிங்க 4:7. நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? அப்படின்னா நன்மை செய்தால், மேலானவைகளை தேடுகிற அந்த நன்மையை நாடினால் நமக்கு என்ன கிடைக்கும்? மேன்மை கிடைக்கும். நீ நன்மை செஞ்சா உனக்கு என்ன கிடைக்கும்? நன்மை செய்யலன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? தீமை கிடைக்கும். அல்லேலூயா. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று அன்றைக்கு கற்றுக் கொடுத்தார். யாருக்கு? காயினுக்கு. அந்த கதை நமக்கு தெரியும். காயினுக்கும் ஆபேலுக்கும் 2 பேரும் அண்ணன் தம்பி. அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரே ஒரு பிரச்சனை தான். எதுல பிரச்சனை? கோயில்ல தான் பிரச்சனை. எங்க பிரச்சனை? வீட்டு பிரச்சனை இல்ல, சொத்து பிரச்சனை இல்ல. என்ன பிரச்சனை? கோயில்ல காணிக்கை கொடுத்தாங்க. ஒருத்தன் ஒண்ண கொடுத்தா, இன்னொருத்தன் இன்னொன்னு கொடுத்தான். அந்த அது விளக்குறதுக்கு நான் இப்ப வரல. ஒருத்தன் வந்து என்ன கொடுத்தான்? ஆட்டை கொண்டு போய் கொடுத்தான். ஆடோ மாடோ மந்தைக்கு தலையீட்டுல கொண்டு கொடுத்தான்னு சொல்லி இருக்கு, சரியா? இன்னொருத்தன் அவன் பயிரிடுகிறவன். ஆகவே அங்க இருந்த விளைஞ்ச பலனை கொண்டு கொடுத்தான். இல்ல 2 பேரும் கொண்டு கொடுத்தாங்க. ஆண்டவர் ஒண்ணு அங்கீகரித்தார், ஒண்ணு அங்கீகரிக்க. 2 பேர் பாட்டு பாடுறாங்க. ஒரு பாட்டு நல்லா இருக்குன்னு பாஸ்டர் சொல்லிட்டாரு. ஒருத்தர் பாட்ட நல்லா இருக்குன்னு பாஸ்டர் சொல்லிட்டாரு, மத்ததை சொல்லல. சொல்லாதவங்களுக்கு என்ன வரும்? வருமா வராதா? அந்த பிரச்சனை தான் காயினுக்கு. இப்போ இல்லையா? யோசிச்சு பாருங்க, எங்க நடந்துச்சு பிரச்சனை? இப்போ பலிபீடத்தில் வந்த பிரச்சனை. நான் உங்க உலகத்தாரு பேசல. யாருக்கு பேசுறேன்? நமக்கு. யாருக்கு? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று தேவ பிள்ளைகள் என்று சொல்லி தேவனை துதிக்கிற நமக்குள்ள வர பிரச்சனை அங்கே வந்துச்சு. ஆதியாகமத்துல ஏதேன் தோட்டத்துல வருது. ஏதேன் தோட்டத்துக்கு பக்கத்துல, ஏதேன் தோட்டத்துல வெளியில வந்துட்டாங்க. இப்போ ஏதேன் தோட்டத்துக்கு பக்கத்துல இவங்க குடியிருந்த இடத்துல பலியிட போனார்கள் 2 பேர். பலினா என்ன? இன்றைக்கு நம்ம பலி என்ன பலியிடுறோம்? ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி போடுறோம்ல. அப்படின்னா அர்த்தம் என்ன? ஆராதனை செஞ்சாங்க. நம்மவும் ஆராதனை செய்கிறோம். காயினும் ஆபேலும் என்ன செஞ்சாங்க? குழப்பம் எங்க வந்துச்சு? ஆராதனை ஸ்தலத்துல. அல்லேலூயா. ஆராதனை ஸ்தலத்துல 2 பேருக்கும் பிரச்சனை. அந்த காயினுக்கும் ஆபேலுக்கும். ஆபேலுக்கு பிரச்சனை இல்ல, காயினுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலையும் அவன் காணிக்கையும். அதுக்கு நிறைய விளக்கம் கொடுக்குறாங்க. நான் இப்ப விளக்கத்துக்கெல்லாம் இப்ப வரல. அல்லேலூயா. நான் நல்லா வாஸ்து பார்க்கும்போது அதுல என்னன்னா, இவன் கொண்டு போய் வச்சான். ஆபேல் வந்து மந்தையின் தலையீட்டுல அதுல குழுமையானதை கொண்டு வைத்தான்னு சொல்ற. அது மனப்பூர்வமாய் ஒருத்தன் வச்சான், ஒருத்தன் ஞானதானவனு வச்சான். அவ்வளவுதான் நான் அதை பார்க்கிறேன். அல்லேலூயா. இப்ப 2 பேரும் வச்சாங்க. ஒன்றை கர்த்தர் அங்கீகரித்தார். இப்ப அங்கீகரிக்காதவனுக்கு கோபம் வந்து விட்டது. அவன் என்ன பண்ணான்? அந்த அவன் கோபம் உக்கிரமா போய், எரிச்சல் உக்கிரமா போய் என்ன பண்ணிட்டான்? காலி பண்ணிட்டான். யாரை கர்த்தர் அங்கீகரித்தாரோ அவனை காலி பண்ணிட்டான். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, காயினே, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? பாவம் செய்தால், நீ தீமை செய்தால் பாவம் வாசப்படியில சொல்றார் இல்லையா? இப்ப இதுல இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். அடுத்து என்ன சொல்ற தெரியுமா? உன் சகோதரனாகிய ஆபேலின் ரத்தம். இந்த வசந்த வாசிங்க பக்கத்துல இருக்கும். காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேலின் ரத்தம். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்ப வானத்தை நோக்கி பார்த்தது யாரு? ஆபேல் வாழும் போதும் அவன் வானத்தை நோக்கி பார்த்தான். செத்த பரமாவுடைய ரத்தம் என்ன பண்ணுது? அல்லேலூயா. நீங்க உயிரோடு இருக்கும் போது
மேலானவைகளை நாடினால் நீங்க செத்தாலும் மேலான இடத்துக்கு தான் போய் சேரணும். அல்லேலூயா. இது ஆண்டவர் வந்து காயினுக்கு அங்கே உணர்த்திட்டாரு. இன்றைக்கு நமக்கு அதை உணர்த்த விரும்புகிறார். மேலானவைகளை நாடின ஆபேல், பூமிக்குரியவைகளை தேடின காயின். அவ்வளவுதான் வித்தியாசம் இல்லையா? ஒருத்த வானத்தை தேடினான், ஆண்டவரை தேடினான், காணிக்க கொண்டு வச்சான். ஆண்டவர் அவன் மரித்தாலும் அவனுடைய ரத்தம் வானத்தை நோக்கி போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபேல் ரத்தத்தை எபிரேயர்ல மீண்டும் எடுத்து எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம் வேதத்துல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு காலை வேளையில நன்மை செய்ய நாடுங்கள். ஆபேல் நன்மை செய்தார். என்ன நன்மை? அவன் வானத்தையே நோக்கி பார்த்தான். வாழும்போது அவனுடைய காணிக்கை என்பது இருதயத்தின் ஆழத்திலிருந்து வந்தது. அதனால்தான் இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. அதுதான் நன்மை. தேவனுக்கும் நீ நன்மை செய்யணும், மனிதனுக்கும் நன்மை செய்யணும். எப்படி செய்யணும்? மனப்பூர்வமாக செய்யணும். ஒரு பிச்சை போட்டா கூட இப்படி செய்யணும். நம்ம பிச்சை போடுறது எப்படி போடுவோம்? இப்படி. அதுவும் இப்படிதான் செய்யணும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அல்லேலூயா. அப்படியே ஏழைக்கு இறங்குறது எப்படி இறங்கணும்? மனப்பூர்வமாக இறங்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இருக்கிற அந்தஸ்தை காட்டுவதற்கல்ல, நாம் நன்மை செய்வதாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதைத்தான் கலாத்தியர் 6:9 பவுல் சொல்கிறார், நன்மை செய்வதில் சோர்ந்து போகா திருப்போம் ஆக. நன்மை செய்வதில் எப்படி இருக்க கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ கொடுத்து எனக்கு எல்லாமே போச்சு, ஒண்ணும் போகாது. நீ கொடுத்து பார், கர்த்தர் உனக்கு திருப்பி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழைக்கு இறங்கவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் அவருக்கு கடன் கொடுத்தா அவர் என்ன பண்ணுவாரு? அது திருப்பி நமக்கு கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் நமக்கு நன்மை தர வேண்டுமானால் மேலானவைகளை நாட வேண்டும். முதலாவது மேலானது நன்மை செய்வது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 3:27 சொல்றாரு, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது. 3:27 நீதிமொழிகள் 3:27 வாசிங்க. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவனுக்கு செய்யாமல் இராதே. நாம் என்ன செய்யணும்? நன்மை செய்ய வேண்டும். வேதத்தில் அநேகர் நன்மை செய்திருக்கிறார்கள், தீமையும் செஞ்சிருக்காங்க. நன்மை செய்தால் அவர்களுக்கு என்ன உண்டு? மேன்மை உண்டு. தாவீதை, சவுலை நீங்க எப்போது எடுத்து பார்த்தீங்கன்னா, தாவீது எப்போதுமே எப்படிப்பட்டவன் தான்? நன்மை செய்கிறவனாக இருந்தான். எல்லாருக்கும் நன்மை. ஈவன் பெலிஸ்தியர்களுக்கு கூட அவன் ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஆனூஸ் என்கிற மனிதனுக்கு அவன் நன்மை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அநேக இடத்துல நன்மை செய்து கொண்டே இருப்பான். சவுலை நீங்க பாத்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் அவனுக்கு என்னன்னா, அவனுக்கு பழி வாங்குறது, தீமை செய்கிறது. ஏன்னா அவனுக்கு தேவை உலகத்தினுடைய ராஜரீகம் அல்லது அந்த ராஜ பட்டம் அவனுக்கு தேவை. அதை தக்க வச்சுக்கிறதுக்கு அவன் எதை வேணாலும் செய்வதற்கு ஆயத்தமா இருந்தான். நம்ம கூட மனிதர்கள் இந்த நாட்களிலே எதையாவது பெற்றுக் கொள்வதற்கு, உலகத்துடைய நன்மைகளை பெறுவதற்கு, ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, பணத்தை பெறுவதற்கு எதை வேணுமாலும் செய்கிறதுக்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள். அல்லேலூயா. ஒழுங்கா வேலை செய்கிறது, வேலைக்கு போவாங்க. அங்க போனப்புறம் லஞ்சம் வாங்கியாவது, இன்னொருத்தருக்கு எடுத்தாவது, என்ன பண்ணியாவது அவருக்கு என்ன தேவை? நன்மை தேவை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை. நீ இந்த உலகத்துல நன்மையை பெற்றுக் கொள்ளாது, உலகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பல காரியங்களை நீ தேடுவாயானால் உனக்கு அது கிடைக்காமல் போய்விடும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது நீ என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். நீங்க பாத்தீங்கன்னா, நான் இதை அடிக்கடி பார்த்திருக்கிற ஒரு காரியம், சிலருக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அதுல விசேஷமாக கவர்மெண்ட் சர்வீஸ்ல ஒரு வேலை கிடைக்கணும். அது நல்லதான், யாரும் வேலை கிடைக்க வேணாம்னு சொல்லல. ஆனா சீட்ல போய் உட்கார்ந்த உடனே ஒரு முதல் வேலை என்ன தெரியுமா? கெத்து காட்ட. என்ன கெத்து? அந்த இடத்துல மற்றவங்களுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அத்தனையும் செய்யணும். ஒரு சும்மா நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. பிஓ வேலைக்கு அலைவாங்க. என்ன பண்ணுவாங்க?
விஏஓ வேலை கிடைக்கிறதுக்கு அல்லது விஏஓ வேலை கிடைச்சிச்சு. நீ விஏஓ வேலை கிடைச்சு அந்த ஊருக்கு என்ன செய்யணும்? நீ நன்மை செய்யணும். ஆனா அவர் அங்க உட்கார்ந்துட்டு லஞ்சம் வாங்கி வரவனை அலக்கழிச்சு போறவன் இங்க வாங்க அவன் செய்ய வேண்டிய வேலையை கூட என்ன செய்ய மாட்டான். இப்பவா அப்பவா நாளவா 7 நாள் ஏன்னா அவருக்கு என்ன வந்துச்சு? ஒரு அத்தாரிட்டி வந்துச்சு. என்ன வந்துச்சு? அவங்களுக்கு ஒரு அதிகாரம் கையில வந்துச்சு. விஏஓ ஆயிட்டார். விஏஓட அதிகாரத்தை அவர் காட்டுவார். விஏஓ கொஞ்ச நாள் ஆகி ப்ரமோஷன் எங்க போவாரு? ஆர்ஐ ஆயிடுவார். ஆர்ஐ ஆயிடுச்சுன்னா அவருடைய அதிகாரம் என்ன ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் அன்னைக்கு 100 பேருக்கு தண்ணி காட்டினாருன்னா இப்போ 1000 பேருக்கு தண்ணி காட்ட ஆரம்பிச்சுவார். யாரு? நான் அந்த போஸ்ட பத்தி இப்ப சொல்லல. மனிதன் பணத்துக்காக, தனக்கு கிடைக்கிற அதிகாரத்துக்காக மற்றவர்களுக்கு நன்மை செய்வதை விட்டு அடுத்தது அவர் என்ன பண்ணுவார்? டெபுட்டி தாசில்தார் அவர். அதுக்காக அலைவாங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு லஞ்சத்தை கொடுத்தா எப்படியாவது அந்த போஸ்ட வாங்கியாச்சு. வாங்கின பிறகு இப்போ 10,000 பேருக்கு தீமை செய்வார். வேலைக்கு வர்றவன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏழைங்க வந்தாங்கன்னா அவங்கள அலக்கழிச்சு இங்க போ அங்க போ பாவம். அவங்க வந்து ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுக்கறது, ஒரு இது கொடுக்கறதுக்கு அவர் அவ்வளவு அவர்களே அலக்கழிக்கிறத பார்க்கிறோம். அப்புறம் தாசில்தார் ஆயிடுவார். தாசில்தார் ஆயிட்டாருன்னா அவரை பார்க்கவே வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? ஆர்டிஓ ஆவார். ஒவ்வொரு பொசிஷன்லயும் மனிதன் தனக்கு கிடைக்கிற அத்தாரிட்டி அல்லது கிடைக்கிற ஆசீர்வாதத்திலே அவன் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதை விட்டு அவர்களை அலைக்கழிக்கிற மக்களாக உலகத்தில் மாறுகிறார்கள். தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட நீங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீங்கள் அப்படி இருக்கல் ஆகாது. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கட்டும். நீங்க ஆர்ஐயா போங்க, தாசில்தாரா போங்க, ஆர்டிஓ போங்க, கலெக்டரா கூட அவங்க உங்களை எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ லஞ்சம் வாங்காமல் உங்க வேலையை செய்யுங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற அநேக வாலிபர்கள் நீங்க எல்லாம் பெரிய பெரிய பொசிஷன்ல வரணும்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரே நமக்கு உயர்வை தருகிறார். ஆனால் எந்த இடத்துல நாம் போய் இருந்தாலும் நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நன்மை செய்தால், நன்மை செய்வது மேலானவைகளை நாடுவதற்கு சமம். அப்படி நன்மை செய்தால் நமக்கு என்ன உண்டு? மேன்மை உண்டு. நன்மை செய்தால் மேன்மை உண்டு. நான் அதுக்கு உதாரணத்தை ஒன்றை நான் சொல்லி அடுத்த பாயிண்ட் போக விரும்புகிறேன். எனக்கு ஒரு நண்பர், என்னை விட கொஞ்சம் வயது மூத்தவர், பெரிய ஊழியத்தை செய்கிறார் சென்னையில. அவர் ஒரு சாதாரணமான ஒரு ஜூனியர் கிளர்க்காக அரசாங்கத்திலே லேபர் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. அதுல வந்து வேலைக்கு அவர் வந்து எழுத்தராக வேலையில் சேர்ந்தார். அல்லேலூயா. நான் சொல்லுவது சுமார் 50-55 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அங்க சேர்ந்து வேலை ஆரம்பித்தார். ஆனா என்ன பண்ணுவாருன்னா அவ்வளவு ஒரு பைசா என்ன பண்ண மாட்டாரு. நிறைய வாங்குறதுக்குரிய இடம் தான் லேபர் டிபார்ட்மெண்ட். லேபர் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியும். அங்கதான் எந்த கம்பெனியும் போய் சோதிக்கலாம், அங்க காசு வாங்கலாம். ஒரு பைசா வாங்க மாட்டார். வாங்காமல் அவர் வந்து அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த சின்ன வயசுல ஒரு முறை அவர் என்ன பண்ணுவாரு? சாயங்காலம் கையில கொஞ்சம் டிராக்ஸ் எடுத்து சென்னையில மெரினா பீச்ல வந்து என்ன பண்ணுவாரு? கூட்டிட்டே இருப்பார். இவருடைய கதை எனக்கு தெரிந்ததுனால இன்றைக்கும் அவருடைய நண்பர், அவர் எனக்கு தெரியும், பெரிய ஊழியர்களை செய்கிறார். அவருடைய வாழ்க்கையை சொல்லுகிறேன். ஏன் நன்மை செய்தால் உனக்கு மேன்மை எப்படி என்பதை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். மேலானவர்களை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்பதற்கு நான் உதாரணத்தை சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்பொழுது அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா டிராக்ட் கொடுப்பதற்காக சென்னையில மெரினா பீச், உங்களுக்கு தெரியும், எதற்கு தெரியும் மெரினா பீச். ஓகே, சரி. அங்க வந்து அந்த நாட்கள்ல பல வருஷங்களுக்கு அன்னைக்கு இந்த அண்ணா சமாதி எல்லாம் கிடையாது. அந்த டைம்ல அண்ணா சமாதி மட்டும் அந்த டைம் வச்சுங்களேன். அந்த நாட்களிலே அவர் கொடுக்க ஆரம்பித்து போயிட்டே இருந்தார். ஒரு நாள் ஒருத்தர் வந்து தம்பிங்க வா அப்படின்னாரு. ஒரு 40-50 வயது நிறைந்த ஒருவர் வந்து கூப்பிட்டு, நீ வந்து இதெல்லாம் கொடுக்குறியா? அவர் வந்து சுகமாக்கும் இயேசு என்று சொல்லுகிற ஒரு கொடுத்துட்டு இருக்காரு. இவர் போகும்போது கொடுத்தாரு. இவர் அங்கே உட்கார்ந்துட்டு, இவர் திரும்பி வரும்போது அங்கே உட்கார்ந்து எடுத்துட்டு, எப்பா உங்க இயேசு எல்லாருக்கும் சுகம் கொடுப்பாரா என்று கேள்வி. ஆமா, ஜெபம் பண்ணா சுகம் கொடுப்பார். இவர் ரொம்ப துடுக்கு, என்ன ஒரு 20-21 வயசு இருக்கும். அவ்வளவுதான், சின்ன வயசு தான். கொடுப்பாருன்னு சொல்றோம். அப்படியா?
நம்ம கவர்னருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு இயேசு சுகம் கொடுப்பாரா? நீ ஜெபம் பண்ண சுகம் கொடுப்பாரா? கேட்டவனு இவர் சொன்னார், இவர் ரொம்ப துடுக்கு. ஆமா, ஆண்டவர் என்ன செய்வாரு? சுகம் கொடுப்பார். அப்ப இவர் சொன்னாரு, நீ எங்க வேலை செய்யற? நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரில வேலை செய்யறேன். ஓகே, சாயங்காலம் உனக்கு என்ன வரும்? உன்னை கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆள் வருவாரு. நீ வந்து எங்க போனோம்? கவர்னர். இது நடந்த சம்பவம், நான் கதை சொல்லல. கவர்னர் மாளிகைக்கு இவரு லூஸ் சொல்றான் போல இருக்கு நினைச்சிட்டு அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டாரு. வேலை முடிச்சு 4 மணிக்கு திடீர்னு பார்த்தா கவர்னருடைய எஸ்கார்ட் வண்டி வந்து ஆபீஸ்ல நிற்கிது, பெரிய செக்ரட்டரியேட்ல நிற்கிது. வந்து நின்ற உடனே ஒருத்தர் வந்து இங்க சாம்சன் பராஜ் யாரு அப்படின்ட்டு அவரை கேட்கிறாரு. உடனே வந்து தேடினாங்க. தேடினா இந்த டிபார்ட்மெண்ட்ல ஜூனியர் அசிஸ்டன்ட் அவரு போய் குடிச்சிட்டு வராங்க. வந்தா உங்களுக்கு எங்க வேணுமா? இவருக்கு அப்பதான் என்ன பண்ண ஆரம்பிச்சு சொன்னாரு. ஓகே சொல்லிட்டேன். இப்போ வண்டி வந்து நிக்குது, சரின்னு போயிட்டார். போய் போன பிறகு அவர் அந்த வண்டியில ஏறி போயிட்டார். கவர்னர் மாளிகை போனா அவரு அன்னைக்கு இந்த கவர்னர் பேர்லாம் நான் சொல்ல விரும்பல. அவர் வெளியே வருகிறார். வந்த உடனே இவரை கூப்பிட்டு, தம்பி உன்னை பத்தி இப்படி, அவருக்கு இங்கிலீஷ் அவர் ஹிந்தி தான் தெரியும் அவருக்கு, கூப்பிட்டு சரி எனக்காக ஜெபம் பண்ணு. உடனே இவருக்கு என்ன பண்ணாரு? இயேசு பத்தி சொல்லி ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஓகே, இவருக்கு ஒரே பயம், நடுக்கும். ஜெபம் பண்ண யாருக்கு போய் ஜெபம் பண்ணிருக்கோ? கவர்னருக்கு ஜெபம். ஆமென். வந்துட்டாரு. தூக்கமே வரல அன்னைக்கு. அடுத்த நாள் காலையில வேலைக்கு போறாரு. போன சாயங்காலம் பார்த்தா 4:30 மணிக்கு திருப்பி அதே வண்டி வந்து நிக்குது. இவருக்கு இன்னும் அடுத்த பயம் வந்துச்சு. இப்போ ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னா அங்க போனா அன்னைக்கு அங்க நிக்கிறாரு. கவர்னர் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? நான் தூங்கி 3 வருடங்கள் ஆகிறது, நேற்றுக்கு ராத்திரி மட்டும்தான் நான் தூங்கினேன். 3 வருஷங்களில் அவருக்கு வயிற்றுல கேன்சர். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நிறைய அப்போ என்னன்னா, நீ டெய்லி என்ன பண்ணணும்? சாயங்காலம் வந்து, அதனால செக்ரட்டரி ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு அந்த காலத்துல. சின்ன வயசுல டெய்லி வண்டி வரும், இவர் போவாரு, போய் ஜெபம் பண்ணுவாரு. இப்படியே காலங்கள் கடந்து போனது. அப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை போயிட்டு இருந்தாரு. அப்புறம் கடைசியில் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டார். அவர் அந்த கவர்னுடைய காலம் முடிந்தது. முடியும் போது இவரை பார்த்து அவர் கேட்கிறாரு, உனக்கு நானு என்ன செய்யணும்? நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஏதாவது பெரிய காரியத்தை கேட்டீங்கன்னா அவரால் செய்ய முடியாத ஒண்ணும் இல்ல. இவர் சொன்னாரா, எனக்கு எதுவுமே தேவையில்லை. இல்ல நான் ஏதாவது உனக்கு செய்யணும். அப்ப அவர் சொன்னார். அப்ப அவர் கேட்டாரா, எனக்கு வந்து நாங்க வந்து சென்னையில செட்டில் ஆகிட்டோம், எனக்கு வந்து என்ன வேண்டாம், டிரான்ஸ்ஃபர் மட்டும். ஏன்னா இவருக்கு ப்ரமோஷன் வந்தா எப்பவுமே வேற எங்கேயாவது போக வேண்டியிருக்கும், அது மட்டும் எனக்கு செய்யுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. உடனே கைப்பட ஒரு லெட்டர், இவரை எந்த காலத்திலும் என்ன செய்யக்கூடாது, எங்கேயுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது என்று எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர் இன்னும் அவர் வச்சுக்காரு. ஆமென். அல்லேலூயா. அப்புறம் அப்படியே அவருடைய காலங்கள் தொடர்ந்தது. ஒரே ஒரு முறை மட்டும் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கோயம்புத்தூருக்கு தான் வந்துச்சு. தெரியாது அவருக்கு பிறகு ஒரு 3 கவர்னருக்கு அப்புறம் வந்து ஒரு இது வந்துச்சு. இவர் போய் காட்டணும், ஐயோ சொல்லி அவருக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இங்கே கொடுத்து அப்புறம் திருப்பி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கொடுத்து உடனே சென்னைக்கு மாத்திட்டாங்க. ஒரு முறை மட்டுமல்ல, இது ஒரு பக்கத்துல ஆண்டவர் கொடுத்த உயர்வு, அது பெரிய உயர்வு. அதே நேரத்தில் அவருடைய வாழ்க்கை வேலையில உண்மையா இருந்ததுனாலே, நன்மை செய்கிறவரா இருந்ததுனாலே, யாரிடத்துல லஞ்சம் வாங்காதனால அவர் ப்ரமோஷன் வாங்கி எத்தனை 10 வருஷத்துக்குள்ள எத்தனையோ ப்ரமோஷன் வாங்கி அவர் தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்து ஊழியத்துக்கு வரும்போது லேபர் டிபார்ட்மெண்ட்டுடைய தமிழ்நாட்டுடைய அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து வெளியே வந்தார். அவர் சாதாரணமா ஒரு வேலை செய்திருந்தா அவர் ஒருவேளை சீனியர் கிளார்க்கா தான் மாறி இருக்க முடியும். அவர் சீனியர் கிளார்க்கா மாறி இருக்க வேண்டிய அவர் தமிழ்நாட்டினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக தன்னுடைய வேலை ராஜினாமா செய்து ஊழியத்துக்கு வந்தார். எனக்கு கேட்கிறது, என்னுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உனக்கு தருகிற நன்மை இருக்கு பாத்தீங்களா, அதற்கு நீங்கள் நன்மை செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு என்ன உண்டு?
மேன்மை உண்டு. அந்த மேன்மை இந்த உலகத்துல பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அவர் அந்த நாட்கள்ல அந்த ஊழியத்தை செய்ததுனால இன்றைக்கு ஆண்டவருக்கு அந்த வேலையெல்லாம் விட்டு ஊழியத்துக்கு வந்து இன்றைக்கு அவர் ஊழியம் எல்லா நாடுகளிலும் பறந்து இருக்கிற ஒரு ஊழியமாக கேட்கிறது. என்னுடைய பிள்ளைகளே, மேலானவைகளை நாடுங்கள், நன்மை செய்ய நாடுங்கள். இரண்டாவது நம்ம என்ன செய்யணும்? ரோமர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12:17. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை நாடுங்கள். மேலானது என்ன யோக்கியமானது செய்யணும்? நம்ம பார்த்து ஒருத்தன் என்ன அயோக்கியன்னு சொல்லக்கூடாது. ஒரு கிறிஸ்தவனை பார்த்து, ஒரு தேவ பிள்ளையை பார்த்து என்ன சொல்லக்கூடாது? இவனா இப்படி பண்ணா, பைபிளை தூக்குனா, இவன் இப்படி செய்யறானே சொல்லவே கூடாது. அப்படி நம்ம எப்படி இருக்கணும்? யோக்கியமானவைகளை செய்ய வேண்டும். அதை இன்னொரு விதமா சொல்லணும்னா சாட்சியாக வாழ வேண்டும். சாட்சியாக வாழ வேண்டும். மேலானதை தேடுறது அதுதான். நான் எப்படி இருக்கணும்? சாட்சி சொல்றவங்க நல்ல சாட்சி தான் சொல்லுவோம். ஆனா எப்படி இருக்கணும்? சாட்சியாக வாழ வேண்டும். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அழகா சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? பரிசுத்தாவியிடத்தில் வரும்போது நீங்கள் பிறனெடுத்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் சாட்சி சொல்லிக் கொண்டே நடப்பீர்கள். அப்படியே சொல்லுங்க, எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்படின்னு அர்த்தம். சாட்சிகளாய் இருக்கிறதுக்கும் சாட்சி சொல்றதுக்கு வித்தியாசம் என்ன? வாயிலே சொல்லுவது சாட்சி சொல்லுவது, வாழ்ந்து காட்டுவது சாட்சியாக வாழ்வது. எப்படி இருக்கணும்? வாழ்ந்து காட்டணும். கேளுங்களேன், வாழ்ந்து காட்டுறீங்களா? கேளுங்க, வாழ்ந்து காட்டுறீங்களா? வாயில வர சொல்லுமா? அல்லேலூயா. வாயில சொல்றது ஈஸி, வாழ்க்கையில் காட்டுவது கஷ்டமா இல்லையா? முடியுமா இல்லையா? முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் காலத்துல சாட்சியாய் வாழ்வதற்கு மனிதர்கள் முயற்சித்தார்கள். கல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், நிறைய முயற்சி பண்ணினார்கள். அல்லேலூயா. முயற்சி பண்ணி ஒருத்தரும் அவனால செய்ய முடியல. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, அதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாத, நிறைய சொல்லி இருக்கு இல்லையா? அதெல்லாம் அப்படியே பின்பற்ற வேண்டும் என்று மனிதர்கள் முயற்சி பண்ணினார்கள். ஆனால் அவர்கள் எவ்வளவு முயன்றார்களோ அவ்வளவுக்கு அவர்கள் என்ன பண்ணாங்க? தோல்வி அடைந்தார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய கதைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற விரும்பினார்கள். ஆனா நியாயப்பிரமாணத்தை அவங்களால என்ன செய்ய முடியல, கை கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் சுயத்திலே நாம் சாட்சிகளாக வாழ முடியாது என்பது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அதனாலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அப்படின்னா யோக்கியமானதை செய்கிறதுக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய். ஆமென். அல்லேலூயா. நம்ம கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைதல் என்றால் அர்த்தம் என்னன்னா, உலகத்தை யோக்கியமா வாழுதல். அப்படி யோக்கியமா வாழுகிறதற்காக அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் ஆண்டவர் நமக்கு கிருபையை தந்திருக்கிறார். எப்படி? நம்மை நீதிமான்களாக அவர் என்ன பண்ணிருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி நீதிமானா மாற்றினாரு? அவருடைய இரத்தத்தினாலே. அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய வசனத்தின்படி தங்களை காத்துக்கொண்டு வசனத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிற நேரத்தில் அவர் நமக்கு பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை தருகிறார். அந்த அபிஷேகம் எனக்குள்ள உட்கார்ந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து எங்க தோணத்துவார் தெரியுமா? வெளியில தோணத்துல நமக்கு பிடிக்காது. யாராவது நம்ம பார்த்து என்னடா அப்படி பண்ற அப்படின்னு கேட்டா நம்ம என்ன விட்டோம் அப்படின்னு திருப்பி கேட்போம் இல்லையா? இது மனுஷ சுபாவம், அப்படிதானே இல்லையா? அப்ப வெளியில ஒருத்தர் நமக்கு சொல்லி கொடுத்தா அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? சட்டை பண்ண மாட்டோம். அதுவும் 4 பேர் முன்னாடி என்ன கேட்டான்? என்னது? 4 பேர் முன்னாடி பண்ண தப்பாதான் இருக்கும். ஆனா அந்த தப்ப 4 பேர் முன்னாடி கேட்டா இவருக்கு என்ன போயிருது? கௌரவம்
பிரஸ்டீஜ். அதனால நம்ம என்ன செய்யறதுல மனுஷனுடைய சுபாவம் இதுன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. சொன்னாலும் கேட்க மாட்டான். அது பிள்ளைங்களாம் கூட அப்பா அம்மா சொல்றத என்ன செய்யாது, இங்க வேணா அங்க போகும், கடைக்கு போடான்னா நான் போக மாட்டேங்குது. அது வந்து அது சுபாவம். இது சின்ன குழந்தைக்கு சுபாவம்னா பெரிய நமக்கும். அதனால யார் சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம் என்பது ஆண்டவருக்கு தெரிஞ்சதுனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா நம்ம உள்ள வந்து உட்கார்ந்துட்டாரு. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இப்ப யாருங்கிறது? எத்தனை பேர் கூட இயேசு இருக்கார்? எத்தனை பேர் கூட ஆவியானவர் இருக்கார்? இருக்காங்களா? அவர் இருந்தா அப்ப என்ன பண்ணுவாருன்னா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உள்ள உட்கார்ந்து சொல்லிட்டே இருக்கட்டே, நீ போகாத, நீ பண்ணா தப்பு. அப்ப நம்ம கீழ்ப்படியாம இருக்க, அப்படி கீழ்ப்படியாம இருந்தா நம்ம பின்வாங்கி போயிடணும், இல்லாட்டி அடி வாங்கணும். ஆனா உள்ள உட்கார்ந்து சொல்லிட்டே இருக்காரு. அல்லேலூயா. இந்த கிருபை தான் தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருபை. இன்னைக்கு கிருபைன்னா நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, கிருபைன்னா சோறு கிடைக்கிறதா கிருபை, கார் கிடைக்கிறதா கிருபை, வீடு கிடைக்கிறதா கிருபை, அதெல்லாம் கூட கிடைக்கிறது தவிர கிருபை கிருபை என்னன்னா நான் பாவம் செய்யாதபடிக்கு என்னை தடுக்கிற கிருபை. அல்லேலூயா. யோக்கியமானதை இந்த உலகத்தில் செய்வதற்கு எனக்குள்ளே கிருபை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. என சாட்சியாய் மாற்றுகிற ஒரு கிருபை, என சாட்சியாய் மாற்றுகிற கிருபை எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். சொல்கிறார் யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். அல்லேலூயா. எது யோக்கியம்? அதாவது ஒரு சாதாரணமான ஒரு யோக்கியமான காரியம்னா டைம், பங்க்சுவாலிட்டி. இப்ப நம்ம வந்து 10 மணிக்கு வரோம்னு ஒருத்தர் சொல்றோம்னு வச்சுங்க, நீங்க 11 மணிக்கு போறீங்கன்னா அது யோக்கியமா? 10 மணிக்கு வரேன் சொல்லும் போது நம்ம மைண்ட் என்ன சொல்லணும்னா 10 மணிக்கு போனா போதும் அப்படி சொல்லுதுன்னு வச்சுங்க, அப்ப நம்ம யாரு கிடையாது? யோக்கியர்கள் இல்லையா? 2-3 பேர் என் நாமத்தில் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர் மத்தியில இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார் இல்லையா? வரலன்னா, அவர் வரலன்னா நம்ம என்ன நினைப்போம்? சொல்லியும் அவர் யோக்கியமானது செய்யல அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா நம்ம விசுவாசிக்கிறோம் நம்முடைய மத்தியில இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நாம் அப்படி விசுவாசித்தால் நாமும் அப்படி இருக்கணும். அல்லேலூயா. வெளிப்புறத்திலே நாம் பேசுகிற காரியங்களில் உண்மை இருக்க வேண்டும். உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறேன். உள்ளத்தில் உண்மை இருந்தா உள்ளத்தில் இருக்கிறது இதயத்தில் நிறைவினால் வாய் பேசும். உள்ளத்துல உண்மை இருந்தா வெளியில என்ன வரும்? உண்மை வரும். உள்ளத்துல பொய் இருந்துச்சுன்னா நம்ம ஒருத்தர் பொய்யா பேசிட்டு இருக்கான அர்த்தம் என்னன்னா அவனுக்குள்ள இயேசு இல்ல. யார் இருக்கா? பொய் நாடி. சரி, அவனுக்கு அப்ப யோக்கியமானதை நான் செய்யணும்னா மேலானதை நாடணும். மேலானதை நாடும் போது மேலானது எனக்குள்ளே வருகிறது. அல்லேலூயா. எனக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கும். நம்ம வந்து இந்தியாவில் சொல்லுவாங்க 10னா 10, ஆராதனை 10னா எத்தனை? 10, 9னா 9:30. நம்ம சரி பரவாயில்ல, எல்லாரும் ஆல்மோஸ்ட் எல்லாம் டைமுக்கு என்ன பண்ணிருந்தீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னும் என்ன பண்ணணும்? டைம்ல சரியா இதுதான் யோக்கியமானது. ஒன்னு சொன்னா சொன்னதை நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். அல்லேலூயா. ஆகவே இந்த யோக்கியமானதை செய்ய மற்றவங்களை பார்த்தா இவனா இப்படித்தான், இவன் இப்படி, இவன் இப்படி, இந்த காரியத்தை இவன் செய்ய மாட்டான், இந்த காரியத்தை தான் இவன் செய்வான், இவன் செய்வாள் என்கிற ஒரு சாட்சி எனக்கு இருக்கணும். அதான் யோக்கியமான சாட்சி. அல்லேலூயா. அந்த யோக்கியமான சாட்சியை ஆண்டவர் நமக்கு தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே மேலானதை நாடுகிறது. ஒன்று நன்மை செய்ய நாடுங்கள், 2வது யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், 3வது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12:31. இப்படி இருக்க வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள். பக்கத்துல இருக்கும் இருக்கா? வசனம் 14-12 வசனம். 1 கொரிந்தியர் 14:12. நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் என்ன செய்ய? ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள். அடுத்தது
முதலாவது 2 காரியம் பார்த்தோம். ஒண்ணு, உலகத்துல நீ நன்மை செய்யணும். 2வது யோக்கியமானதை செய்யணும். 3வது வரங்களை நாடு. வரங்களை அப்படின்னா அது கத்த என்ன? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு காத்திருந்து அந்த வரங்களை என்ன பண்ணணும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்த ஒரு தெளிவு இல்லாம போயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறவனுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நீ கேட்கிறவனுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு சொன்னார், நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறது வரைக்கும் மேல் வீட்டறையில காத்திருங்கள் என்று, எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் நீங்களும் நானும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறதல் என்று சொன்னால் அந்த ஆவியை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்ட ஆவியை தக்க வச்சு கொள்ள வேண்டும். அந்த ஆவியில நான் வரங்களை நாடணும். அல்லேலூயா. என்ன வரும்? நிறைய வரங்கள் பைபிள்ல சொல்லி இருக்கு. சுகமாக்கும் வரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நிய பாஷை வரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசன வரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பகுத்தறிவின் ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய வரங்கள் இருக்கிறது. 9 கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, 9 வரங்கள் என்று சொல்லப்படும். இதெல்லாம் நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒன்னையுமே நம்ம வாங்காம உட்கார்ந்துட்டு வெறுமையா என்ன செய்யக்கூடாது? என்னைக்குமே வெறுமையான பாத்திரம் நான் வழிக்க கூடாது. நான் இந்த பாத்திரம் என்ன செய்யணும்? நிரம்பி வழியணும். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிற இருதயத்திலிருந்து ஜீவத்தண்ணியுள்ள நதிகள் ஓடணும்னா என்ன செய்யணும்? நிறையணும். முதல்ல நிறைஞ்சதானே ஓடணும். அப்படிதானே இல்லையா? நிறையணும். இந்த இருதயம், சங்கீதக்காரன் சொல்றாங்க, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. அது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லணும்? என் இருதயம் பரிசுத்த ஆவியினால் பொங்குகிறது. நல்லா இருக்கீங்க. இவர் போய் எங்கே சொல்ற இல்லைங்க. உங்க வாழ்க்கை ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறார். உங்க வாழ்க்கை ஆண்டவர் உலகத்தார போல அல்ல. உங்க வாழ்க்கை வித்தியாசமா மாற்ற விரும்புகிறார். எல்லா நன்மைகளையும் நமக்கு தர விரும்புகிறார். அது எப்படி தராருன்னா பரிசுத்த ஆவியின் மூலமாக தர விரும்புகிறார். ஆவியானவர் உனக்குள்ள வந்தாச்சுன்னா அந்த வரங்கள் நீங்க வெறும் ஜெபம் பண்றதுக்கு மட்டும் உள்ள வரம் இல்ல, இன்னொருத்தர சுகமாக்குற வரம் மட்டும் அல்ல. அந்த வரம் உனக்குள்ளே வரும்போது ஞானம் என்கிற வரம் உனக்கு வரும். நான் உங்க வாழ்க்கைக்கு சொல்றேன், எல்லா ஊழியத்துக்குரிய வரங்கள் வேறு. ஆனால் நமக்குள்ளே பகுத்தறிகிற அந்த வரம், அந்த ஞானம் எனக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க செய்கிற எந்த வேலையிலா இருந்தாலும் சரி, இன்னொருத்தரை விட உன்னுடைய ஞானம் பெரிதா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேலை குறித்து பைபிள்ல சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? அவர்களை பார்த்தபோது அவர்கள் பல மடங்கு சமர்த்தராக கண்டார்கள். எப்படி கண்டாங்க? அப்படின்னா என்ன? தேவ பரிசுத்த ஆவி அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தார். அந்த ஆவி அவனுக்குள்ள இருந்ததுனால அவர் எப்படி இருந்தாரு? பல மடங்கு சமர்த்தராக, சாமர்த்தியசாலியா இருந்தார். இப்ப நீங்கள் நான் எப்படி மாறணும்? சாமர்த்தியம் தெரியுங்களா? சாமர்த்தியம் எந்த வேலையை நீ செஞ்சாலும் மற்றவன் செய்கிறத விட நீ எப்படி செய்யணும்? பெஸ்டா செய்யணும். எப்படி செய்யணும்? இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தான் கரெக்டா தெரியுது. என்னது? லாஸ்டா செஞ்சாலும் பெஸ்டா செய்யணும்னு சொல்றாங்கல்ல. எப்படி செய்யணும்? அப்ப நீ உன் வாழ்க்கையில பெஸ்டா மாறணும். எப்படி மாறணும்? எத்தனை பேர் படிக்கிறீங்க? ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்க கை தூக்கு பாருங்க. ஸ்கூல் காலேஜ் ஓகே. நீ உங்க கிளாஸ்ல நீங்க எப்படி மாறணும்? விருப்பமா இல்லையா? நீங்க பெஸ்டா மாறணுமா லாஸ்டா இருக்கணுமா? லாஸ்ட் பெஞ்சுங்கிற பேர் வாங்கணுமா? லாஸ்ட் பெஞ்சுக்கு ஆம்பளை பேருக்கு என்ன சொல்லுவாங்க? மாப்பிள்ளை பெஞ்சா. என்ன பெஞ்சு? மாப்பிள்ளை பெஞ்சு. யாருமே மாப்பிள்ளை பெஞ்சுக்கு போக விருப்பம் இருக்காது. பெஸ்டா இருக்கணும். என்னது? பெஸ்டா இருக்கணும். எனக்கு நான் ஸ்கூல்ல படிக்கும்போது எங்க அம்மா தான் எங்க ஸ்கூல்ல ஹெட் மிஸ்டர்ஸ். நான் என் கிளாஸ்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட். ஒரே ஒரு முறை எங்க அம்மா தான் மேத்ஸ் டீச்சர். அப்போ என்ன ஒரு டெஸ்ட் வச்சாங்க. டெஸ்ட் வச்சப்ப பக்கத்துல பையனுக்கு கரெக்டா சொல்லி கொடுத்தேன். அவன் எழுதிட்டான். நான் ஏதோ குழப்பினேன். ரைட்டா? பக்கத்துல சொல்லி கொடுத்த
ஹெட்மிஸ்டர்ஸ் ஆச்சே பார்த்துட்டு மனசுல வச்சுக்கிட்டாங்க. ஸோ நம்ம கண்டுக்கல. ரெண்டாவது பேப்பர் திருத்தினா நமக்கு ஒரு கொஸ்டின் அவுட். வீட்டுல வந்து வாங்கின பாருங்க அடி, அதுக்கு அளவே கிடையாது. எங்க அம்மா விட்டு அடி வாங்குறதுலாம் சாதாரணமான அடி கிடையாது. அடி கிள்ளு எல்லாம் வாங்கி எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சா ரைட்டு அன்னைக்கு பார்த்து கூடவே கூட்டிட்டு போக மாட்டேன்டாங்க. ஸ்கூலுக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் நடந்து போவோம். நான் படித்த 3ஆம் கிளாஸ், ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும் இந்த ஸ்கூலுக்கு. அம்மா வந்து பின்னாடி, நான் அம்மா முன்னாடி போறாங்க, நான் பின்னாடி வர்றேன். ஏன்னா கூட கூட்டிட்டு போக மாட்டாங்க. சரி ஓகே ரைட்டு வந்தாச்சு. வழியில எல்லாம் கேட்கறேன், என்ன நீ தனியா போறேன். இல்லை சும்மானே ஏதோ சொல்லி சமாளிச்சு போயிட்டேன். ஸ்கூல் போயாச்சு. போனா அங்க போய் என்னன்னா ஸ்கூல்ல லாஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சுட்டாங்க கிளாஸ்ல. அந்த லாஸ்ட் பெஞ்சை நான் இன்னைக்கு கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா அதுக்கு பக்கத்துல தான் கிச்சன், எங்க கிளாஸுக்கு பக்கத்துல கிச்சன்ல கறி பாத்திரம் எல்லாம் அங்கதான் அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல உட்கார வச்சாங்க பாருங்க. அது மாதிரி ஒரு 2-3 நாள் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அடுத்த நாள் அம்மாட்ட வந்து ஒரு கெஞ்சல் வீட்டுல. அவங்க எங்க அம்மா கோவம் வந்துட்டா 2 நாள் மட்டும் பேச மாட்டாங்க. ஏன் 3ஆம் கிளாஸ் பையன் நான். இப்போ கடைசியில் ஒரு நாள் ரொம்ப கெஞ்சி, அம்மா அடுத்த பரீட்சையில நான் வந்து ஃபுல் மார்க் வாங்கினேன்னா என்ன முதல் இடத்துல வைப்பீங்களா? சரி. அதுக்காகவே கஷ்டப்பட்டு இது பண்ணி அடுத்த பரீட்சையில என்னாச்சு வாங்கி அங்க போய் உட்கார வச்சாங்க. புத்திசாலித்தனத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால கர்த்தர் நம்மை அவருடைய ஆவியினாலே புத்திசாலியா மாற்றார். ஹல்லேலூயா. நம்ம லாஸ்ட் பெஞ்சில இருந்து முன் பெஞ்சுக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. பல மடங்கு சமர்த்தராக காண்கிற அந்த மேலான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவார். அதனால தான் ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள். நீங்க எல்லாரும் ஆவிக்குரிய வரம் என்று சொல்லுகிறது நீ செய்வதல்ல, உன்னுடைய பலத்தினால் அல்ல, உன்னுடைய ஞானத்தினால் அல்ல, உன்னுடைய படிப்பினால் அல்ல, தேவ ஞானம் உனக்குள்ள இறங்கி வரும். ஹல்லேலூயா. இதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும், எல்லாம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, படிக்கிற காலங்களிலே, கல்லூரியில, எல்லா இடங்களிலும் அந்த ஞானத்தினாலே, தேவன் தந்த பரிசுத்தாவியின் ஞானத்தினாலே நான் பெற்ற வெற்றிகளுக்கு எனக்கு அளவே கிடையாது. உங்களுக்கு நான் சொல்றேன், வாலிப பிள்ளைகள் எல்லாரும், ஆண்கள் பெண்கள் யாருங்க இருந்தாலும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு பரிசுத்தாவியாவுடைய நிறைவு தேவை. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியை நீங்கள் நாடுங்கள். அப்படி நாடுனீங்கன்னா அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து உங்களுக்கு தேவ ஞானத்தை கொடுத்து, ஹல்லேலூயா, உங்களை பல மடங்கு சமர்த்தராக ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆவியை பெறுவதனாலே எனக்கு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ரோமர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. ரோமர் 1:10, நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கை வந்து என்ன பண்ணணும்? ஸ்திரப்பட வேண்டும். நிலைவரப்படுகிற ஆவியை கர்த்தர் நமக்கு தருவார். வரங்களை நாடுறவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஸ்திரமா. சிலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, நாளைக்கு இன்னொரு மாதிரி இருப்பாங்க. அப்படியே வந்து தண்ணீரை போர் தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய் என்று ரூபனுக்கு யாக்கோபு சொன்னா பாத்தீங்களா? அது மாதிரி நம்ம இருக்கவே தண்ணீரை மாதிரி வளகொடா கோலகொடான்னு இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடாது? வளகொடா கோலகொடான்னு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆங்கிலத்துல சயின்ஸ்ல ஒரு வார்த்தை மியூசிலாஜினஸ் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எங்க வாத்தியார் சொல்லிக் கொடுத்த இதுன்னா மியூசிலாஜினஸ்னா என்ன பழக்கம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு விளக்கத்துக்கு அவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தை தான் என்னது? வளகொடா கோலகொடா. சில ஆட்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? வளகொடா கோலகொடா. எதுவுமே அவங்களுக்கு சிரமமா பேசவே, இப்படி பேசுவாங்க அப்படி பேசுவாங்க. ஒரு தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அந்த விசுவாசிக்கிறவர் என்னை பலப்படுத்துகிறதுனாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். அப்படின்னா பலவளன்னு செய்ய முடியாது, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். ஹல்லேலூயா. நீ எந்த வேலையில் இருந்தாலும் சரி, எந்த தொழிலில் நீ இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் நீ எப்படி இருக்க முடியும்? பெஸ்டா இருக்க முடியும். அதே நேரத்துல
நிலையா இருக்க முடியும். அல்லேலூயா. சிலருக்கு இன்னைக்கு ஒரு வேலையில இருப்பாங்க, இந்த காலத்துல வந்து ஐடி கம்பெனில வேலை செய்யறோம் பார்த்தா 2 வருஷம் ஒரு வேலை இடத்துல வேலை செய்யலாம், இன்னொரு நாள் 2 வருஷம் தாண்டி இன்னொருத்தர வேலை செஞ்சு பாத்தீங்கன்னா அவங்க 20 வருஷம் தாண்டின அப்புறம் எதுலையுமே என்ன ஆகாது, ஒண்ணுமே மண்டையில் இருக்காது. இன்னைக்கு இந்த கம்பெனி அன்னைக்கு அப்படி இருக்கவே முடியாது. சில ஆட்கள் தொழிலை மாத்தி ரெண்டு வருஷம் கொத்தனார் வேலை செய்வாங்க, அப்புறம் பார்த்தா கொத்தனார் வேலையை விட ஜல்லி போடுற வேலைனா சம்பளம் ஜாஸ்தி கிடைக்குதுன்னு எழுதுவாங்க. கொஞ்ச நாள் ஜல்லி போடுவாங்க, சம்பளம் ஜாஸ்தி கிடைக்குது. ஒரு 5 வருஷம் ஜல்லி போடுற வேலை, அவர் ஜல்லி போட என்ன ஆகும், உடம்பு ஜல்லி தூக்குறது போட்டுறது வேலை என்ன ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எப்ப அந்த கார்பெண்டரி வேலை தான் நல்லா இருக்குது, அது வந்து எப்படி கொஞ்சம் உட்கார்ந்து செய்யலாம், கார்பெண்டரி வேலை போவோம். அதுல வந்து ஒரு 3 வருஷம் வேலை செய்வாங்க. அங்க வந்து ஊழி வந்து கையை என்ன பண்ணிடும், வெட்டி விட்டுரும். அப்புறம் உடனே இது இனிமேல் மூட்டை தூக்கலாம். இப்படியே வேலையை மாத்தி பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு 40 வயசு ஆகும்போது ஒரு வேலையும் தெரியாது. அல்லேலூயா. இப்படி நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, நான் நிறைய பார்த்திருக்கேன். அல்லேலூயா. கடைசியில வந்து அப்பா நமக்கு முதலாவது செஞ்ச கொத்தனார் வேலை தான் ரைட் இருந்து கடைசியில கொத்தனார் கரண்டியை முடிச்சுட்டு வேலை செய்ய வருவான். அவன் வந்து கடைசியில அவங்களுக்கு இது என்னது தர போட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் ஓட்ட வச்சா தண்ணி அந்த பக்கம் போகும். அப்படி உங்களுக்கு அனுபவம் இருக்கா உங்க கொத்தனார் மூலமா? ஏன்னா காரணம் என்னன்னா அது என்ன செய்யல, நிலைத்தன்மை இல்லாத கொத்தனார். அவர் வேலையை மாத்தி கடைசியில கத்துக்க முடியாம கடைசியில அது பொத்துக்கிட்டு போகும். நம்ம வாழ்க்கை அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா. ஆவிக்குரிய வரங்களை பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஸ்திரப்படுத்தப்படுவார்கள். அல்லேலூயா. நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன்னை கர்த்தர் என்ன செய்ய போறாரு, நிலைப்படுத்தி உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலப்படுத்துவார். கடைசியாக 1 Corinthians 14:12 வாசித்து நான் முடிக்கலாம். அல்லேலூயா. 14:12 சகோதரனாகிய அப்போலோவை குறித்து 1 Corinthians 14:12 நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி தேரும்படி நாடுங்கள். அல்லேலூயா. என்ன செய்யணும், அதிலே தேரணும். சொல்லுவாங்க இது தேரவே தேராது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது 30 வருஷம் சபையில் விசுவாசி இது தேரவே தேரல பாச சொல்லுவார். இதை வந்து என்னவோ பண்ணி பார்த்தேன், இது என்ன செய்யல, தேரவே தேரல. அல்லேலூயா. தேறினா என்ன நடக்கும் தெரியுமா, சபையிலே பக்தி விருத்தி உண்டாகும். அல்லேலூயா. சபை வளரும். தேர்தல் என்பது வளர்ச்சியை குறிப்பிடுகிறது. அல்லேலூயா. தேர்தல் என்பது வளர்ச்சி. ஆகவே நம்ம தேரும்படி நாட வேண்டும். நம்முடைய மேலான நாட்டங்கள் ஒன்று நன்மை செய்ய நாடணும், யோக்கியமானவரை செய்ய நாடணும். 3வது நாம் ஆவிக்குரிய வரங்களை பெற்று ஸ்திரப்படுவதற்கு நாடணும். கடைசியாக நாம் தேர வேண்டும். அல்லேலூயா. நாம் எதுவரை தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்கா நடக்கணும், தேறணும், தேறிட்டே இருக்கணும். ஒரு இதுல வந்து நம்ம பிள்ளைகள் பிறகுறாங்கன்னா அவங்க என்ன செய்யணும், தேறணும். இந்த பிள்ளை தேரவே மாட்டேங்குது சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன, அது சரியா வளரல ரெண்டு அர்த்தம். சில பெற்றோர் வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பையன் என்ன மாட்டேங்கன்னா தேரவே மாட்டேங்க. அப்படின்னா என்ன, அது வந்து கை கால் பலம் வர மாட்டேங்குது, உயரம் வைக்க மாட்டேங்குது, குண்டு ஆக மாட்டேங்குது, அப்படிலாம் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க இல்லையா. தேர்தல் என்பது வளர்ச்சி, முழுமையான வளர்ச்சி. அதான் தேர்தல். முழுமையான உயரம் மட்டும் வச்சா போதாது, உடம்பு மட்டும் வச்சா போதாது, உயரம். சிலது வந்து உடம்பு மட்டும் பெருசா வச்சிருப்பாங்க, அப்புறம் அது என்ன செய்யாது, அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நடக்க முடியாது இல்லையா. அப்போ தேர்தல் என்பது முழுமையான ஒரு வளர்ச்சி. அந்த முழுமையான வளர்ச்சியை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லாத்துலயும் என்ன செய்யணும், வளர்ச்சி நமக்கு சரியா இருக்கணும் இல்லையா. மூளை நல்லா வளரணும், கை நல்லா, 2 கையும் ஒரே மாதிரி அப்படிதானே இல்லையா, 2 கையும் ஒரே மாதிரி வளரணும். மூக்கு கரெக்டா வளரணும், சரிதானா. இந்த கால் ஒரு நீளமாவும் இந்த கால் குட்டமாவும் என்ன செய்யக்கூடாது. அப்ப எல்லாமே அந்த முழுமையான வளர்ச்சி தான் சரியான தேர்தல். ஆவிக்குரிய வாழ்க்கையில அதான் முக்கியம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாத்துலயும் என்ன செய்யணும், தேரணும்.
அல்லேலூயா. என் ஜெபத்திலே, வேத வாசிப்பிலே ஆண்டவரை குறித்து அறிவிக்கிறது எல்லாவற்றும் நம்ம அப்படியே வளரணும். அந்த வளர்கிறதற்காகத்தான் தேவன் கடைசியா என்ன சொல்லுகிறார்? அவருடைய வசனத்தை தந்திருக்கிறார். நீங்கள் வளரும்படி, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? வாசிக்கணும். அது எவ்வளவு என்ன வேலை இருந்தாலும் சரி, என்ன வேலை நீங்க செஞ்சாலும் சரி, படிச்சாலும் சரி, வேத வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். வேத வசனத்தின்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பதான் நம்ம தேர்தல் அல்லது நம்ம வாழ்க்கை முழுமையான வளர்ச்சி உள்ளதாக மாறும். அல்லேலூயா. அந்த நாட்கள் சபைகளை எழுதி இன்று வேதம் வாசித்தீர்களா என்று சபையெல்லாம் எழுதி வச்சாங்க. அதெல்லாம் இப்ப கடைசி இப்ப போயிடுச்சு. இப்ப கேட்டா பொய் சொல்ல வேண்டியது இருக்குல்ல, நிறைய பேர் பொய் சொல்ல வைக்கிறோம். நம்ம இன்று வேதம் வாசிக்கிறோன்னு சர்ச்சில் கேட்டா வாசித்தவங்களும் ஆணுவாங்க, பாச திட்டுவாருன்னு சொல்லி வாசிக்காதவங்களும் என்ன பண்ணுவாங்க? வாசித்தேன்னு சொல்லுவாங்க. அது அப்புறம் என்ன ஆயிரும்? தேவ சமூகத்துல போய் சொல்றது மாதிரி ஆயிருது இல்ல. இதெல்லாம் நினைச்சுதான் நாங்க இப்ப என்ன பண்றது இல்லை, இதை எழுதி வைக்கிறது இல்ல. ஆனா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு முன்பாக யோக்கியமானதை செய்யணும். யோக்கியமானது முதல்ல ஒண்ணு, ஆண்டவருடைய வசனத்தை இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. வசனத்தை எல்லாரும் சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எத்தனை முறை நீங்க பைபிளை வாசித்திருந்தாலும், எத்தனை வருஷங்கள் நீங்கள் விசுவாசியா இருந்தாலும், எத்தனை வருஷம் நீங்க வளர்ந்திருந்தாலும், வேதத்தை கற்றுக்கொள்ளும் போது என்றைக்குமே அது நம்மோடு பேசும். புதுசா இருக்கும். அல்லேலூயா. புதிதாக ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அன்றைக்கு தேவையானதை கர்த்தர் நமக்கு பேசுவார். நீங்க எத்தனை பேர் நான் போடுகிற காலை தியானம் ஒன்று போடுறேன், உங்களுக்கு வேண்டுமானால் நீங்க வந்து உங்க போன் நம்பர் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விடுறேன். டெய்லி காலையில 5 நிமிஷம் ஒரு செய்தி கொடுத்துட்டு இருக்கிறேன். பேரு தினம் ஒரு தேன் துளி. தினம் ஒரு தேன் துளி. உங்களுக்கு அப்படி வேணும்னா டெய்லி காலையில 5 நிமிஷம் ஒரு சின்ன செய்தி இருக்கும். எங்களுடைய வசனத்திலிருந்து மட்டும் நான் வசனத்தை விட்டு வெளியில எதுவுமே பேச போவதில்லை. ஆகவே உங்களுக்கு தேவையான நீங்க முடிஞ்ச பிறகு உங்களுடைய போன் நம்பரை மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் உங்களை வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விடுறேன். எதுக்கு சொல்றேன்னா, வசனத்தை கேட்பது, வசனத்தை வாசிப்பது, வசனத்தை நேசிப்பது நம்மை வளர செய்யும். அல்லேலூயா. எத்தனை பேர் வளர விரும்புறீங்க? எத்தனை முழுமையான வளர்ச்சியை பெற விரும்புகிறோம்? அல்லேலூயா. அப்படி நாம் வளரும் போது பவுல் சொல்றாரு தீமோத்தேயுவை பார்த்து, நீ தேறுகிறது எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கிறது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எதுல? வசனத்தை வாசிக்கணும், அதுல நிலைத்திருக்க வேண்டும். அப்படியானால் நீ தேறுகிறது எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு கர்த்தர் வளர்த்துவார். அல்லேலூயா. எல்லா கண்களுக்கு முன்பாகவும் யார் உன்னை தள்ளி விட்டாங்களோ, யார் உன்னை ஒண்ணுக்கு இல்லாதவன்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் இவன் உருப்பட மாட்டான்னு சொன்னாங்களோ, இவன் தேராதுன்னு சொன்னாங்களோ, அப்படி சொன்னவங்க எல்லாரும் முன்னிலையிலும் நீ தேறுவதை அவர் காட்டுவார். அல்லேலூயா. நீ தேறுவதை, நீ தேறினவன், நீ தேறினவள், நீ வளர்ந்தவள், உனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார், உனக்குள்ளே அபிஷேகம் இருக்கிறது, உனக்குள்ளே தேவன் இருக்கிறார், உன்னை நடத்துகிறவர் அவர் என்பது இந்த உலகம் காண்கிறது வரைக்கும் கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு காலை வேளையில எனக்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மேலானவைகளை நாடுங்கள். அப்படியே கண்களை மூடுமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே நம்ம எழுந்து நிற்கலாம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். நீங்கள் நன்மை செய்ய நாடுங்கள், நன்மை செய்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள், யோக்கியமானவைகளை செய்வதற்கு நீங்கள் நாடுங்கள், ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள், தேரும்படி நாடுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயர்த்த விரும்புகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை தேரும்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். மேலானவைகளை நாடி, அல்லேலூயா, முன்னானவைகளை நாடி பின்னானவைகளை மறந்து, அல்லேலூயா, கர்த்தருக்குள் இயேசு அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இதை நோக்கி தொடருவதற்கு இதை காலைவேளையிலே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. 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 நன்றி 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 நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. 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 நன்றி கர்த்தாவே. நன்றி
நன்றி நன்றி நன்றி நன்றி. பரிசுத்த பிதாவே உமக்கு நாங்கள் நன்றியோடு துதி செலுத்துகிறோம். நல்ல கால வேளையில நாங்கள் மேலான